ஹாய் கைஸ், நான் ஸ்பெடி. இன்னைக்கு வெயிட் லிஃப்டிங்கில் டே 4. அது எப்படி டே 4னா எனக்கு வந்து நல்லா தெரியும். என் வீடியோ வந்து யாரும் ரெகுலராக பார்க்க மாட்டீங்கன்னு. அந்த தைரியத்தில் நான் டே 3 வந்து டே 5 கூட எடுத்துகிட்டு போயிடலாம். 4 நடுவில் விட்டு யாரும் கண்டுபிடிக்க மாட்டீங்க. ஆனால் நான் அப்போல்லாம் போய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் யாராச்சும் ஒருத்தர் வாட்ச் பண்ணி இந்த மாதிரி நான் பண்ணுற தப்புறம் கொஞ்சம் கோத்து விட்டிங்கன்னா கரெக்டாக வீடியோ போட்டுருவேன். அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம விஷயத்தை நம்ம கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? என்ன கதைனா, நேற்று கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சு, ஜிம்முக்கு போக முடியல. அந்த எப்பயும் ஹோம் ஒர்க் அவுட் மட்டும் கொஞ்சம் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி என்னென்னா 30 கிலோ போட்டேன். ஃபஸ்ட்டு 25 போட்டேன்னா, அதுக்கப்புறம் 30 கிலோ போட்டேன். தூக்க முடியல. அதுவும் இல்லாமல் அது வீடியோ எடுக்க முடியல. ஆனால் சுற்றி ஆளுங்க இருக்காங்க எல்லாம். நான் அது வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்க. சுத்தமாக முடிய மாட்டேங்குது. ஒரு மாதிரி சையாக இருக்குது வீடியோ எடுக்கிறவங்க எல்லாம் பார்ப்பாங்களேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணிட்டேன். முடிஞ்சது தூக்குனேன். ஆனால் ஷோல்டர் ப்ரெஸ் பண்ண முடியல. நானும் ஒரு 3 அட்டம் 4 அட்டம் பண்ணேன். ஸோ ஓகே. என்ன கதைனா, இப்போ நம்ம காலையில் பண்ணுறதோட ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பண்ண முடியும். காலையில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது எப்படி கதைனா, இப்போ ஒரு மொபைல் வந்து செட் டவுனில் இருக்குது. இப்போ திருப்பி திடீர்னு ஆன் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப நாள் லோட் ஆகி கொஞ்சம் நேரத்தில் ப்ராசஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி தான் இந்த மார்னிங் டைம். ஈவினிங் வந்து நல்லா தெளிவாக இருப்பீங்க. ஃபோன் சார்ஜெல்லாம் போட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி ஈவினிங் மசில்லாம் இதுவாக இருக்கும், நல்லா பம்ப் ஆகும், நல்லா பிளட் சர்க்கிள் இருக்கும். இதுதான் காரணம். முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் பண்ண பார்க்குறோம். ஆனால் ஈவினிங் தான் வேலைக்கு போயிடுறேன். இட்ஸ் ஓகே. டே 4 முடிஞ்சுது. எவ்வளோ தூக்குன்னு தெரில. கடைசி 15 அடுத்த மாதம் 1ஆம் தேதி பார்ப்போம். பை.